ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஹெச்பி டெஸ்க்டாப் இன் அட்வான்டேஜ் 4178 வித் கலர் பிரிண்டர் அண்ட் ஸ்கேனர். இது ஆல் இன் ஒன் பிரிண்டர். இது அன்பாக்ஸ் பண்ணி ஃபுல்லாக ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இந்த பிரிண்டர் பார்த்தீங்கன்னா ஹெச்பி டெஸ்க்டாப் Ink Advantage 4178 with color printing, scanner and copier. இது ஹோம் ஆஃபீஸ் காம்பேக்ட் சைஸு, ஆட்டோமேட்டிக் டாக்குமெண்ட் ஃபீடர், சென்ட் மொபைல் ஃபேக்ஸ், ஈஸி செட்டப் த்ரூத் ஹெச்பி ஸ்மார்ட் ஆப் ஆன் யுவர் மொபைலில் ஆப் டவுன்லோட் பண்ணி கூட ஈஸியாக பிரிண்ட் எடுக்கலாம். வைஃபை பேஸ் பண்ணி கூட பிரிண்ட் எடுக்கலாம். ஃபேக்ஸும் எடுக்கலாம். இதில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கேட்ரேஜ் இருக்குது, கலரு அண்டு பிளாக்கு, 2 கேட்ரேஜ் இருக்குது. இது பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் கேபிள் கொடுத்துருக்காங்க. பிரிண்டரை வெளியில் எடுத்துக்கலாம். வெளியில் எடுத்தாச்சு. ஃபுல்லாக கவர் போட்டு நல்லா சீல் பண்ணியிருக்காங்க சூப்பராக. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டேப் போட்டு ஒட்டியிருக்காங்க. நிறைய ட்ரேஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன் கீஸு, டேப்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். கேட்ரேஜ் எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கேட்ரேஜ் ஓப்பன் பண்ணிங்க. பேக் ஓப்பன் பண்ணிவிட்டு கேட்ரேஜ்லேயே போட்டிருப்பாங்க பிளாக் எது கலர் எதுன்னு. அதுலேயே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு.
அந்த கேட்ரேஜ் எங்கே இன்சர்ட் பண்ணுறதுன்னு அதுலேயும் போட்டிருப்பாங்க, சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக பார்த்து கரெக்டாக போடுங்க. இது பார்த்தீங்கன்னா கலரு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சீலை பிரிச்சுடுங்க. கரெக்டாக பொறுமையாக பிக்கணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பீங்க. ஓகே, இப்போ இதை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பிளாக்கு. இதுவும் அதே போல் சீலை பிரிக்கணும். உங்கள்கிட்ட டிஷ்யூ பேப்பர் இருந்தால் லைட்டாக தொடச்சிட்டு கூட போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் கேபிள் பார்த்தா கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணுறது கேபிள் போட்டுங்க. பார்த்தீங்கன்னா பிரிண்ட் மிஷின் ஆன் பண்ணிட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மிஷினில் பிரிண்ட் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் பேப்பர் வந்து கரெக்டாக ட்ரேவில் வச்சுட்ருங்க. ட்ரேவில் கரெக்டாக பேப்பர் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. பிரிண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அலைன்மெண்ட் பார்த்துட்டு பிரிண்ட் எடுங்க.
பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இப்போதைக்கு கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி பிரிண்ட் எடுக்கல, ஜஸ்ட்டு ஜெராக்ஸ் மட்டும் தான் எடுக்கிறேன். அதாவது ஸ்கேன் பண்ணி எடுக்கிற மாதிரி. பிரிண்ட் நல்லா வருது. கலர்லேயும் Black அண்ட் ஒயிட் ரெண்டுத்தையுமே இப்போ செக் பண்ணி பார்க்குறேன். ஓகே, பிரிண்ட் நல்லா தான் வருது. இது பார்த்தீங்கன்னா கலரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.